நினைத்தால் உன் மனம் புண்படுமா என்று சற்று அஞ்சுகின்றேனப்பா. மனது என்ன புண்பட போகிறது? கடைசி நேரத்தில் தங்களுடன் பேசிக்கொண்டு என் உயிர் பிரிந்தால் அதுவே எனக்கு போதுமாண்டவா. கர்ணா, என்ன கேட்கணும் கேளுங்க. இந்த துவாபர யுகத்துல கர்ணனாக நீ அவற்றை ஜனித்தே அல்லவா? ஆதி நாள் முதல் இது நாள் வரையிலும் சத்ருக்கள் அல்லது துரோகி உனக்கு யாராகிலும் உண்டா? பாண்டவா, யாரிடத்தில எந்த கேள்வியை கேட்கக்கூடாது அந்த கேள்வி கேட்டு விட்டீர்களே. இவ்வளவு நாட்களாக எனது மனதிலே குத்தி கொண்டு இருந்த உண்மை இது. எந்த புண்ணிலே வேலை பாய்ச்சி விட்டீர்களே ஆண்டவா. ஏன் கர்ணா, என்னப்பா நடந்தது? உனக்கு துரோகி யாருப்பா? மனிதனாக பிறந்தால் சில பேருடைய ஆதரவு வேண்டும். அப்படி சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் என பின்னே குத்தி கொண்டு இருந்தால் ஒரு மனிதனாகி நான் எப்படி இந்த பூமியிலே வாழ முடியும்? ஆண்டவா, நான் சொல்வேன். அது சொன்னால் உங்கள் மனது புண்படாது. என் மனம் புண்படுகிற அளவுக்கு நீ என்ன சொல்ல போற? எனக்கு சத்ருக்கள் என்பது 6 பேர் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும். அதில் முதல் சத்ரு யாரு கர்ணா? தெரியுமா? இந்த கரியமாலவன் முந்தியே எனக்கு கரியமாலவன் முந்தியே எனக்கு கடினாவே சத்ருவாணியே சுவாமி. யாரு கர்ணா? இன்னொரு சொல்லு கண்ணா, இதற்கு முன்ஜென்மத்திலே தானாசுரனாக பிறந்து அதனால் முதல் இந்த பிறவிலே கர்ணனாக பிறந்து இந்த ரணகாலத்திலே என் உயிரை விட துடித்துக் கொண்டிருக்கிறேனே. இது வரைக்கும் இந்த கர்ணனான உயிரோடு இருக்கக்கூடாது என்று கங்கண கட்டி கொண்டு என்னை அழிக்க வேண்டும் என்று திரிகிறாய கண்ணா. நீதான் எனக்கு முதல் சத்ரு. சூப்பர். அப்படியே இவனையா நம்ம கேப்பானு இவன் நம்மளே சொல்றான். சரி, இரண்டாவது சத்ரு யாரு கர்ணா? பிரியமா